ஷேய் எப்பா ஆடு மாடு கோழிப்பறவைகளை பூரா அறுத்து கொடுத்து சோறுகளை வளைச்சி தின்னு கழிச்சிட்டு போயிடலாம். இயற்கை சாப்பாடு தின்னுட்டு கழிச்சிட்டு போடா, உயிர் வாழ்ந்து போடான்னு கடவுள் கொடுத்த கணக்கில் ஆட்டி ஓட்டி பாலாக்கி வச்சுருக்கான். அரசியல்வாதி சோறு ரைஸு சப்பாத்தி எல்லாம் திங்கலையில் உனக்கு குடல் அந்துவோம்டா. கர்றன்னு சிவன் சொத்தை தின்னு நல்லா ஏற்றி வச்சுருக்கையில கர்றன்னு ஒட்டம்பா அறுத்து கீழாக்க இறக்கும். புரியுதா? அதான் காவு சாப்பாடு சாப்பிடுதேடா. இல்லை உன் குடும்பம் பேரம் பேத்தி சாப்பிடுதா? 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி கொடுத்தாச்சு. இன்னும் சாப்பாடு இறங்காதா கண்டார் வலிமான கையை தூக்குடா. எல்லா மானிட பிறவி தப்பு செய்கிறவன் பூரா அவன் குடல் கீழே மாற அறுத்து ரத்தமாக போயிடும். அதுதாண்டா காவு ஏற்றியாச்சுடா. சாப்பாட்டு உணவில் நாங்கள் போடுற படம் சினிமா படம் ஏதோ ஓப்பன் ப்ளஸ் படம்டா. எதுவுமே ஓப்பன் ஆகாது, சரியா? எதுவுமே விளங்காதுன்னு நீங்கள் நினைக்க. இது அடுத்தாப்பில் ரிலீஸ் ஆகும்லடா. ரிலீஸ் ஆகுது கணக்கு கடவுள் தான் ரிலீஸ் ஆகி கூடல மானிடப்பே அப்படியே சுண்டி மடிஞ்சு செத்து போவான். பூமிக்கு பேப்பர் தூக்கிட்டு போகிறான், குடல் அந்துவோம்டா. பேப்பரை தூக்கிட்டே அலைதான். என்ன காரணம்? இவ்வளோ ஏக்கர் இருக்குது, இவ்வளோ இடம் இருக்குது பாரு. புரோக்கர்லேருந்து லேண்டு போடுறேன் வாங்குறோம் கொடுக்குறோம் பூரா செத்தடா. தொலைஞ்சடா. அமைதியாக பொத்திப்போ. உயிர் வாழ்றதுக்கு பூமியில் இருக்குது. உழைச்சி தின்னு உடம்பை உழைச்சி பெண்ணு ஆணுமா உழைச்சி தின்னுங்கடா. கண்டார வழி மேலே போட்டாச்சுடா. இல்லை சூடு அமர்ந்து அமோகமாக மந்திரத்தை போட்டு இருக்குதுடா. தின்னுட்டு போகிறோம். ஃபோர் வீலர் விமானம் பஸ்ஸு லாரி கீரி எல்லாம் மோதி இந்த சாப்பாட்டு உணவில் தூக்கி எறியும்டா. சாப்பாட்டு உணவுடா தின்னுட்டு தானே போகிற சேட்டை பண்ணுறதுக்கு மானிட பெண் ஆணும். இல்லை தொலைஞ்சியடா போட்டாச்சுடா கணக்கு முக்கால்.